Hey, hi, I'm சுரேஷ் கண்ணன். நான் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். வில்லேஜ் ஐடி டெவலப்பர் அப்படின்ற சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா, ஐடி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே ஒருத்தர் எப்படி உள்ளே வரலாம், என்னென்னலாம் கற்றுக்கிட்டா உள்ளே வரலாம், என்னென்ன வயசில் வந்து கற்றுக்கிட முடியும், என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. நான் டீச்சிங் ஓரியன்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு அது என்னோடய ஃபோக்கஸ் இல்லை. எந்தெந்த பிளாட்ஃபார்மில் உங்களால் ஈஸியாக டீச்சிங்கை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா கண்டென்ட்டும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்துச்சு, கோடிங் நாலேஜ் இருந்தால் அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தென் ரீசெண்டாக வந்து நான் இந்த சேனல் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். சுந்தர் பிச்சை வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணார். கூகுளோட டெவலப்பரோட ஒர்க்கை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் படித்து மேலோட்டமாக சும்மா ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு எனக்கு ஷாக்காக இருந்தது. தென் அதுக்கப்புறம் நான் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நான் இது பண்ணேன். அந்த லிங்க், அந்த ஆர்டிக்கிளோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி கிடையாது, அந்த மாதிரியான இது கிடையாது. 30%, அதாவது டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 30% ஒர்க்கு வந்து ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு. லைக் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து சப்போர்ட் பண்ணுது, ஒரு டெவலப்பரோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங்கே தவிர, நாட் லைக் தட் ரீப்ளேஸ் எம்ப்ளாயோட ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாத ஐடி செக்டார் அப்படிங்கிற எந்த ஒரு டூலும், வரக்கூடிய புது டூலும் இதை ரீப்ளேஸ் பண்ணாது. ஒரு டெவலப்பர் வந்து கொஞ்சம் அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்து அவரோட இதை வந்து ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, டெய்லி பை டே கொஞ்சம் லிட்டில் பிட் இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, அவரோட இதை வந்து எந்த ஒரு புது டூலாலையும் அவரோட ஒர்க்கை வந்து எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஐடிக்குள்ளே வர்றவங்க டோன்ட் ஃபியர். ஸோ அந்த ஆர்டிக்கிள் படித்தப்பவும் சரி, ஏஐ வந்து ChatGPT வந்துருச்சு, ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணுது, கோபைலட் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுது அப்படிலாம் படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இது கேட்டிருந்தாங்க. டவுட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, இல்லைனா இனிமேல் வந்து ஐடியில் வந்து வேலை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்குற ஒரு ஏன்னா ஒரு அவுட் ஆஃப் த வியூவிலேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயந்தான். பட் அது எல்லாமே ஓவர் கம் ஆயிரும். டே பை டே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இனிஷியல் டேஸில் கூகுள் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபார் ஐடி டெவலப்பருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கே நீங்கள் இந்த மாதிரியான டிஸ்கஷன் போகிறத விட, இன்னும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இப்போது ஏஐ வந்து ஒரு 2G ஸ்பீடில் இருக்குது. 2G இது இருக்குல்ல, சிம் ஸ்பீடு, அதை தான் ஏஐன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஆர்கனைஸ்டு ஏஐன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன விதமான லைவ் கண்டென்ட் இருக்கட்டும், லைவ் டீட்டெயில் வாட் எவர் யூ ஆஸ்க், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணும். எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் த டூல். லைக் அது வந்து ஒரு 5G ஸ்பீட் மாதிரி இருக்கும். உங்களால் கற்பனை பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களே தவிர உங்கள் ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மறுபடியும் அதே தாட்டுக்குள்ளே போகாதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எல்லாம் ஐடி வந்து இது பண்ணாது. ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு செக்டார். இந்த செக்டார் வந்து எல்லா அதர் செக்டாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஒரு இபி பில் நீங்கள் இப்போ கட்டுறீங்க, முன்னாடி வந்து போய் இபியில் போய் கட்டணும், லைனில் நிற்கணும். ஸோ அதை இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் இருந்து பே பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி போய் புக் பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் போய் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலராக ஒரே ஒருத்தர் மட்டும் போய் டிக்கெட் எடுக்க ஒரு 2 hours அங்கே போய் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு
மறுபடியும் அந்த அன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களை கூப்பிட்டு போவாங்க. அந்த இது வந்து இல்லை. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்தது சுச்சுவேஷன். அதை எல்லாமே ஐடி ரிசால்வ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லைவ் யூஸ் கேஸஸை திங்க் பண்ணி எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது மென்டாலிட்டி திங்கிங் எல்லாமே வந்து ஹியூமனால் மட்டுமே பாசிபிள். நாட் அண்ட் ஒரு மிஷின் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகே, நான் அந்த ஆர்கனைஸ்ட் வீடியோ பற்றி ஒருத்தர் பேசின வீடியோவையும் யூடியூப் வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வியூ கிடைக்கும். தென் தேங்க்யூ. தென் தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். வெவ்வேறு வேறு டைப் ஆஃப் இது கண்டென்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வில் see you. Bye.